ஒரு செகண்ட், உங்க கிச்சன்ல இருக்கும் மோஸ்ட் டர்ட்டி ஐட்டம் என்ன தெரியுமா? சிங்க் இல்ல, டஸ்ட்பின் இல்ல, அது நீங்க தினமும் யூஸ் பண்ற ஸ்பாஞ்ச் தான். இந்த சின்ன ஸ்பாஞ்ச்ல தான் மொவ டேஞ்சரஸ் பாக்டீரியா இருக்கலாம். ரிசர்ச் சொல்லுது சில நேரங்கள்ல ஸ்பாஞ்ச்ல இருக்கும் பாக்டீரியா டாய்லெட்ல இருக்கும் பாக்டீரியா விட கூட அதிகமா இருக்கலாம். இமேஜின் பண்ணுங்க, நீங்க இதுல வெசல்ஸ் கிளீன் பண்றீங்க. இதை சீரியஸா எடுத்துக்கொள்ள ஒரு ஸ்பாஞ்ச வாரங்களா யூஸ் பண்ணுவேன். ஒரு நாள் ஸ்மெல் வந்தப்பதான் ரியலைஸ் ஆயிடுச்சு, இது கிளீன் இல்ல, இது பாக்டீரியா ஹவுஸ். ஏன் ஸ்பாஞ்ச்ல பாக்டீரியா அதிகமா வரும் தெரியுமா? அது எப்பவும் வெட்டா இருக்கும், ஃபுட் பார்ட்டிகல்ஸ் உள்ள இருக்கும், வார்ம் என்விரான்மெண்ட். இந்த 3 காரணங்களும் சேர்ந்து பாக்டீரியா growthக்கு பெர்ஃபெக்ட் பிளேஸ் ஆகுது. டென்ஷன் ஆமா, இந்த ப்ராப்ளம்க்கு ஈஸி சொல்யூஷன் இருக்கு. 2 சிம்பிள் மெத்தட்ஸ். முதல் மெத்தட்ல ஸ்பாஞ்ச ஃபர்ஸ்ட் வெட் பண்ணுங்க, பிறகு 1 மினிட் மைக்ரோவேவ்ல வைங்க. இதனால ஹை ஹீட் பாக்டீரியால ஆல்மோஸ்ட் கில் பண்ணிடும். மைக்ரோவேவ் இல்லாதவங்களுக்காக பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹாட் வாட்டர் பிளஸ் சோக் பண்ணுங்க. விnegar அல்லது லெமன் யூஸ் பண்ணலாம், அல்லது சன்லைட்ல ட்ரை பண்ணுங்க. இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நேச்சுரலா பாக்டீரியா ரெடியூஸ் பண்ணும். ஃபாலோ பண்ணீங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், பேட் ஸ்மெல் வராது, முக்கியமா ஜெர்ம்ஸ் ஸ்ப்ரெட் ஆகாது. இம்பார்ட்டன்ட் டிப், ஸ்பாஞ்ச 3 to 5 நாளுக்கு ஒரு முறை கிளீன் பண்ணுங்க. 2 to 3 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் ரிப்ளேஸ் பண்ணுங்க. இதுதான் சேஃப் மெத்தட். நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்க ஸ்பாஞ்சை செக் பண்ண போறீங்களா? மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுவீங்களா அல்லது சன்லைட் மெத்தட? கமெண்ட் பண்ணுங்க.